Hello everyone. Good morning. Excellent. Okay. ஸோ நம்ம வந்து முன்னாடி எக்ஸாம்பிளில் ஒரு அட்வான்ஸ் ஃபார்ம் இன்புட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா? இது வந்து ஸ்டைலிங் வந்து நம்ம மேனுவலாக வந்து க்ரியேட் பண்ணிடணும். இப்போ இதை எப்படி ஸ்டாண்டர்டாக பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிங் வித் டைசி யூஐ. ஓகேங்களா? நம்மளுடைய ரியாக்ட் அப்ளிகேஷனில் டெல்வின் சிஎஸ்எஸ் அண்ட் டைசி யூஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு லைப்ரரியை யூஸ் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷனை டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டூல் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டெல்வின் சிஎஸ்எஸ் அப்படின்னா இது வந்து சிமிலர் டு பூட்ஸ்டாப், பட் அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகேங்களா? நிறைய ஸ்டைலிங் எலமெண்ட். இது வந்து ஒரு சின்ன யூட்டிலிட்டி டூல். ஓகேவா? நம்மளுடைய ஃபார்மை டிசைன் பண்ணுறது, நம்மளுடைய பேஜ் யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் இதில் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணி நம்மளுடைய பேஜஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சில கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய யூஸ்ஃபுல் டூல்ஸ் இருக்குது. கிளாஸஸ், மெயின்லி கிளாஸஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸஸ் வச்சு நம்மளுடைய வெப்பேஜை வந்து அழகாக டிசைன் பண்ணிக்க முடியும். அதே போல் டைசி யூஐ அப்படின்னு சொல்லிட்டு, டைசி யூஐன்றது என்னென்னா, இந்த டெல்வின் சிஎஸ்எஸ்ஸில் இருக்கு இல்லையா கிளாஸஸ், இதை யூஸ் பண்ணி சில காம்பனன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நமக்கு வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு டேட் பிக்கர், பட்டன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்அப், அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் வந்து இந்த டைசி யூஐயில் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இட்ஸ் சிமிலர் டு பூட்ஸ்டாப்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பட்டன், நமக்கு தேவையான பேஜஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டன்னா இந்த பட்டன் காம்பனண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இத்தனை டைப் ஆஃப் பட்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், கலர்ஸ். ஓகே, இதனுடைய கோடு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பட்டன், அந்த என்ன கிளாஸ் நேம், இதை மட்டும் நம்மளுடைய கோடில் யூஸ் பண்ணிட்டா இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அப்போ இதுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே, அதுக்கான சிஎஸ்எஸ் ரூல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது நம்ம மேனுவலாக எழுதியிருக்கோம். இப்போ இந்த அட்வான்ஸ் ஃபார்ம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து கிளாஸ் எழுதியிருக்கோம். ஓகேவா? கிளாஸ் எழுதி அதை இன்புட்டு என்ன ஸ்டைல்னு கொடுத்துருக்கோம். இப்படியே நம்ம எழுதிட்டே இருந்தால் நிறைய எழுதிட்டே இருக்கலாம். பட் நமக்கு வந்து ஒரு டிசைன் காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரிக்காக வேணும், எல்லா பேஜுக்கும் காமனாக வேணும். ப்ரொஃபஷ்னல் லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காம்பனண்ட் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் நம்மளுடைய டூலில். ஓகே, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், ரியாக்ட் அண்ட் டைப் ஸ்கிரிப்ட், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி அப் அண்ட் ரன்னிங். ஓகேவா? நான் ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு, அப்போ இந்த இது நமக்கு இப்போ தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் புதுசாக இது பண்ணிங்கன்னா யூ நீட் டு கிரியேட் அ ப்ராஜெக்ட் அண்ட் தென் என்பிஎம் இன்ஸ்டால் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ நான் டைரெக்டாக செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடுறேன். இதுதான் நம்ம பண்ண போகிறது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ நான் டைரெக்டாக என்னோடய செகண்ட் ஸ்டெப்பில் என்பிஎம் இன்ஸ்டால் டெல்வின் சிஎஸ்எஸ் அண்டு ஒயிட், இதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ், இதை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து செய்ய போகிறது. இப்போ இந்த இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் இதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். இந்த டைம் முடிஞ்சோடனே இது இன்ஸ்டாலேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம வந்து ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணணும். என்னென்னா, இந்த white.config.ts ஃபைல், இதில் வந்து அந்த இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு இப்போ நமக்கு வந்து இந்த white.config இதில் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த லைனை வந்துட்டு
இந்த plugin இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே ரியாக்ட்னு இருக்குது. ஜஸ்ட் இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் cannot find module latest அப்படின்னு வருது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மேலே போய்ட்டு import Tailwind CSS அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு at Tailwind CSS white. ஓகே, ஏன்னா இதை தான் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ இதில் இந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இவ்வளோ தான். ஓகேங்களா? இதுதான் வந்து இதில் முக்கியமானது. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ இந்த 2 ஃபைலை வந்து எங்கே போடணும்னா நம்மளுடைய சோர்ஸுன்ற ஃபோல்டரில் index.html இதான் நம்மளுடைய மெயின் ஃபைல். ரைட்டா? சோர்ஸுன்ற ஃபோல்டரில் index.cs இதுக்குள்ளார நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இருந்துச்சு, நீங்கள் ப்ரீ டிஃபைன்ட் ஏதாவது கிளாஸஸ் எழுதிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த 2 lines ஆஃப் கோடை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இன்கேஸ் யூ வாண்ட் மோர் யூ கேன் ஆட். அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் போய்ட்டு npm run dev அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல திரும்பி அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் போய்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த இது வந்துச்சா. இப்போ பாருங்கள் இந்த பழைய ஸ்டைல்லாம் இருக்குது. இந்த பழைய ஸ்டைல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். பாருங்கள் டெய்ஸி UI 5.0 தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் இந்த அட்வான்ஸ் ஃபார்மில் சிஎஸ்எஸ் இருக்குது இல்லையா, இதில் இந்த இது நம்ம கஷ்டமாக எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த சிஎஸ்எஸ் எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இதில் போய்ட்டு இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடலாம். அல்லது நீங்கள் புதுசாக இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த டெய்ஸி UI அல்லது டெல்வின் சிஎஸ்எஸில் இருக்கிற கிளாஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஒன்று மட்டும் வந்துருக்கு. இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம். ஓகேவா? இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ நமக்கு இன்புட் ஃபார்ம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கு இல்லையா. அப்போ நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் பழைய மெத்தடுக்கு கொண்டு வந்துடுறேன். இப்படி தான் எம்டியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் போகணும் டெல்வின் சிஎஸ்எஸ். இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன இப்போ ஒரு பட்டன் இருக்கா, பட்டனில் உங்களுக்கு என்ன கலர் வேணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரைமரி அப்படின்ற இது நான் யூஸ் பண்ணேன்னா இந்த பட்டனில் கிளாஸ் நேம் பட்டன் ப்ரைமரி இந்த ஒரு பார்ட்டை மட்டும் காப்பி பண்ணுறோம். ஓகே, இதை மட்டும் எடுத்து நம்மளுடைய பட்டன் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்க பட்டனில் இதை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். நமக்கு அந்த பட்டனுடைய ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு. அப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணோன்னா நம்ம நிறைய கோடு எழுதுவோம், சிஎஸ்எஸ் ரூல்ஸ் எழுதுவோம். ஆனால் இப்போ ஜஸ்ட்டு 1 லைன் ஆஃப் கிளாஸஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதே போல் இப்போ இந்த இன்புட் பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த இன்புட் பாக்ஸுக்கு தனியாக இங்கே இதில் இருக்கும். ஓகே, இதில் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கணும். இன்புட் ஃபீல்டு இதில் இருக்குது இல்லையா, இந்த காம்போனண்ட் இதை ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை மெத்தடு கிளாஸஸ் இருக்குது. இதில் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து இந்த டைப் வேணும் இல்லையா. இதில் போய்ட்டு ஜேஎஸ்எக்ஸில் ஜஸ்ட்டு இதில் ஒரே ஒரு இந்த கிளாஸ் நேம் இந்த இன்புட் அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இன்புட் கிளாஸ் இன்புட் எழுதியிருக்கோம், அதில் இந்த கிளாஸை நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன் ஜஸ்ட். ஓகேங்களா? இதை ஆட் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய ப்ரோக்ராமில் எனக்கு இன்புட் கிளாஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அதே போல் இமெயில் அட்ரஸுக்கு நான் பண்ண போகிறேன். இமெயில், அதுக்கு அடுத்தது இது வந்து என்னது, செலக்ட் ட்ராப்டவுன். அப்போ செலக்ட்டுக்கு என்ன இருக்குது அதை பார்க்கணும் இல்லையா. செலக்ட்டுக்கு என்ன இருக்குது, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட், இதில் உங்களுக்கு எதாவது சர்ச் பண்ணணுன்னா செலக்ட், இதில் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இங்கே வருது, இதை ஓப்பன் பண்ணுறோம். அப்போ செலக்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதில் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இல்லையா. அதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து இந்த கிளாஸ் செலக்ட்
இதை மட்டும் நம்ம இங்கே கொடுத்தா போதும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்டில் கிளாஸ் நேம் செலக்ட். ஓகேவா? இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த கிளாஸ் இங்கே வந்து அப்ளை ஆகிடுச்சு. ரைட்டா? இப்போ அதுக்கு அடுத்தது ஜெண்டர், இதெல்லாம் ரேடியோ பட்டன் இல்லையா? அப்போ இதில் வந்து ரேடியோ இல்லையா? இந்த ரேடியோவை செலக்ட் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன வேணும் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா? இந்த மெத்தட். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் ரேடியோ. ரைட்? இது வந்துட்டு நம்ம அடுத்த இதில் போய்ட்டு ரேடியோ, இதில் இன்புட் டைப் வேல்யூ, இதில் கிளாஸ் நேம் ரேடியோ. ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேமை மட்டும் இதில் ஆட் பண்ணி விட்ருவோம். இப்போ போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து அழகாக இந்த டிசைன் வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா செக் பாக்ஸ். அப்போ இங்கே போய்ட்டு செக் பாக்ஸ்னு சர்ச் பண்ணுவோம். செக் பாக்ஸ். ஓகே, இந்த செக் பாக்ஸில் இருக்குதுன்னா அதே போல் இங்கே கிளாஸஸ் இருக்குது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கலர்லாம் கூட இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு JSXல் இந்த செக் பாக்ஸில் கலர் வேணும். ஓகேவா? ப்ரைமரி. இப்போ நான் இதை எடுக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் செக் பாக்ஸ் ப்ரைமரி. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செக் பாக்ஸ் கரெக்டாக வருதா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரைட். இதுக்கு அடுத்தது ஃபைல் இன்புட். இங்கே பாருங்கள், இப்போ ஃபைல் இன்புட்டுக்கு என்ன வேணும், இதில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதுக்கு இதில் கிளாஸ் நேம் ஃபைல் இன்புட், இதை மட்டும் காப்பி பண்ணி அடுத்த இதில் வைக்கணும். இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபைல் இன்புட்டும் இங்கே வந்துருச்சு. ரைட்டா? இப்போ அதிலே என்ன சொல்கிறாங்க, இதிலே பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். நம்மளுடைய இதை நம்ம ரீரைட் பண்ணுறோம். இதில் போய்ட்டு பிக் எ ஃபைல் அப் டு 4. இப்போ பிக் எ ஃபைல் லேபிளில் வந்து மேக்ஸிமம் 2 MBன்னு போட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த இன்புட் ஃபார்ம் இல்லையா? இப்போ இந்த இன்புட் ஃபார்மை நம்ம டேரெக்டாக இதில் எழுதிக்கலாம். இதில் எழுதிக்கலாம். ஓகே, ரெஸ்யூம் HTML ஃபார் இதெல்லாமே கூட நம்ம வந்து டேரெக்டாக இதில் இருக்கிறது தான். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ரீசெட் பண்ணிடலாம். இப்போ இந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்குள்ளார ஆட் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு செட்டு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ரைட்? இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபார்ம் இப்போ பாருங்கள், இதில் அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இல்லை. அப்போ இந்த அலைன்மெண்ட்டை எப்படி செக் பண்ணுறது? இப்போ இதில் ஃபார்ம் குரூப் ஐட்டம்ஸ், இதில் ஜாயின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட்டன், இதுக்கு தனியாக ஏதாவது கிளாஸஸ் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து எடுத்து ஒன்றா ஆட் பண்ணி விடணும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் குரூப் நம்ம இதில் போட்டிருப்போம் இல்லையா, இதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிடலாம் நம்மளுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி. இதில் இந்த ஃபார்ம் குரூப், இந்த அட்வான்ஸ்டு ஃபார்மில் ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு பாருங்கள், இது எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சா? நமக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்டைலிங் வந்து ஃபார்ம் வந்துருச்சு. ஓகே, இப்போ டெய்ஸி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்ட் டிசைன், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே
சூப்பராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இதை எடுத்து நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் நான் வந்து ஓகே, இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான இந்த இந்த கார்டு விட்ஜெட் பாருங்கள், இந்த கார்டு விட்ஜெட் வந்து கிடச்சிருச்சு. இதே போல் நம்ம என்னென்னலாம் வேணுமோ இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்க்ரால் இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன இது வேணும்? உதாரணத்துக்கு இந்த நேவிகேஷன் பார். நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நேவிகேஷன் பார் தேவைப்படும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்கள். இதை போய்ட்டு நான் இதை ஓப்பன் பண்ண இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து ரீயூஸ் தான் நிறையா பண்ணுவோம். ஓகேங்களா? இருக்கிறத ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், இதில் போய்ட்டு டாப் பார் இங்கே பாருங்கள், நமக்கு மேலே இந்த இது வந்துருச்சு. ரைட்டா? இப்போ ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு மெனு இதில் அவுட் இதில் வந்து இப்போ இதில் நம்ம போய் நம்ம சேஞ்சஸ், நமக்கு நேம் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இருக்குன்னா அட்வான்ஸ் ஃபார்ம். ஓகேங்களா? இப்படி போட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து மாறிடும். ஓகே, இது மாதிரி நமக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து இங்கே இதில் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு தேவையான இது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இதில் வந்து கொடுத்துப்பாங்க. இப்போ பாருங்கள், ப்ராக்ரஸ் பார் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ப்ராக்ரஸ் பார் வர்றதுக்கு இந்த மாதிரி இதில் நமக்கு தேவையான எல்லா விதமான இன்புட் எலமெண்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனில் எப்படி டெய்ஸி யூஐ அண்ட் டெல்வின் சிஎஸ்எஸ் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறது அல்லது ஒரு பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். எனி டவுட்ஸ் எதாவதுனா என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.